சின்னத்திரை ரசிகர்களுக்கு வந்து இன்பதிர்ச்சி தகவல் தங்கவலியாக இருக்குது. ஆமாங்க, 2 சீரியலில் சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது. அது எந்தெந்த சீரியல் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் கயல். இந்த சீரியலானது 1500 எபிசோடில் கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு அப்படிங்கிறது நம்மளாருக்குமே தெரியும். கயல் சீரியலானது டிஆர்பியில் டாப்பில் இருந்துகிட்டு இருக்குது. கயல் சீரியலில் கதைகளத்தில் மாற்றம் செய்யப்பட்டு புதிய கதாபாத்திரங்களை சீரியல் குழு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இதனால் கதையில் திருப்பம் ஏற்பட்டிருக்குது. கயல் சீரியல் சக்திவல் சீரியல் நடிகை அவள் சந்தியா, ராஜாரணி 2, சண்டைக்கோழி போன்ற சீரியல்களெல்லாம் நடித்தது மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான நடிகை ரியா விஸ்வநாதன், எங்கேயும் எப்போதும், ரம்மி, சீமதுரை போன்ற திரைப்படங்கள் மற்றும் சிங்கப்பண்ணே, கோகுலத்தில் சீதை போன்ற சீரியல்களில் நடித்தது மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான பேபி ஜாய்ஸ் போன்ற நடிகர்கள் புதிதாக நடிக்கிறக்காக. இவர்களை தொடர்ந்து கயல் சீரியலில் ஜிஷ்ணு மேனன் என்ட்ரியாக இருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்குது. ஆமாங்க, ஜிஷ்ணு மேனன் அவர்கள் இதற்கு முன்னாடி சுந்தரி சீரியலில் கார்த்திக் அப்படிங்கிற கதாபாத்திரம் நடித்தது மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் தான். ஜிஷ்ணு மேனன் அவர்கள் கயல் சீரியலில் என்ன கதாபாத்திரம் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறதையும், ஜிஷ்ணு மேனன் அவர்கள் என்றால் கயல் சீரியலுடைய கதைக்களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சீரியலில் கெத்து காட்டி வரும் சன் தொலைக்காட்சியில் ஒருபொறுப்பாகும் எல்லா சீரியல் கதைக்களத்திலும் விறுவிறுப்பான கதைக்களம் தான் போய்கிட்டு இருக்குது. டிஆர்பியில் டாப்பில் இருக்கும் 3 முடிச்சு சீரியலில் நந்தினி மீது மொத்த பழியும் போடும் வகையில் ரஞ்சித் பக்கா பிளான் போட்டு வர்றாரு. அது எப்போது வெடிக்கும், சூர்யா நந்தினி செய்ய போது என்ன என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து கயல் சீரியலில் ஏகப்பட்ட தகராறு. எழில் எப்போது கண் விழிப்பார், பிரச்சனைகள் எப்போ தீரும் அப்படிங்கிறது தாங்க தெரியலை. சிங்கப்பண்ணே, மருமகள், அன்னம் போன்ற சீரியலின் கதைகளும் விறுவிறுப்பாக தான் போய்கிட்டு இருக்குது. அவ்வப்பொழுது சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சீரியலில் நேரம் மாற்றப்படுவது வழக்கம். அந்த வகையில் ரீசெண்டாக நான் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ஒரு சீரியலின் நேரம் மாற்றப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்குது. லட்சுமி மற்றும் இரு மலர்களின் சீரியலின் மகாசங்கம் நடந்துட்டு வருது. விரைவில் லட்சுமி மற்றும் இரு மலர்கள் சீரியலின் மகாசங்கம் முடிவுக்கு வரப்போகிறதாம். அதற்கு பிறகு லட்சுமி சீரியல் நேரம் மாற்றத்துடன் ஒளிபரப்பாக இருக்குது. வருகிற திங்கட்கிழமை முதல் மதியம் 3 மணிக்கு லட்சுமி சீரியலானது ஒளிபரப்பாக இருக்கிறதாக அஃபீஷியல் தகவல் வெளியாக இருக்குது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய இதுபோன்று சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் ஆப்பிள் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.